வணக்கம். இது வீக்லி ஃபேக்ட் செக். ஒவ்வொரு வாரமும் நம்ம அந்த வாரத்துல பரவுன ஃபேக் நியூஸ் அதிகமா பரவுனது, அது யார் பரப்புனாங்க, என்ன நோக்கத்துக்காக பரப்புனாங்க அப்படிங்கிறத தொகுத்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த வாரத்துல என்ன மாதிரியான ஃபேக் நியூஸ் எல்லாம் பரவுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். வணக்கம், இது யூட்டன். நான் விவேகானந்தன். நான் ராம். முதல்ல அதிகமாக கடந்த 2 வாரங்களாக பரவிட்டு இருக்கிறதுங்கிறது இந்த கேஸ் சிலிண்டர் விஷயங்கள் தான். கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு அப்படிங்கிறது, இந்த வணிக சிலிண்டர், கமர்ஷியல் சிலிண்டர் தட்டுப்பாடு அப்படிங்கிறது வந்ததை தொடர்ந்து அது சம்பந்தமான நிறைய ஃபேக் நியூஸ் எல்லாம் பரவிட்டு இருக்கு. அதுல முதல்ல பார்த்தோம்னா, இப்ப திமுக மாநாடு திருச்சியில் நடந்துச்சு. அந்த மாநாட்டுல வந்து இங்க தமிழ்நாடே வந்து சிலிண்டர் இல்லாம ஹோட்டல்காரங்கள்ல இருந்து எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஆனா அந்த மாநாட்டுக்காக 12,000 சிலிண்டரை வந்து வீணடிச்சிருக்கிறாங்க, மாநாட்டுக்கு சமைக்கிறதுக்காக. ஒரு செய்தி பரப்பப்படுது. 12,000 சிலிண்டர்னா எங்க இருக்கு? எத்தனை பேரோட இதுங்க? வந்து ஹோட்டலுக்கு 10 சிலிண்டர் கேட்டா 2 கேட்டா கிடைக்கல, 1 கிடைக்காம டீ கடைலாம் வந்து நிறைய சில நாள் ஒரு நாளா மூடி வச்சிருந்தாங்க. இவ்வளவு இதுல 12,000 சிலிண்டர் தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைக்காம இவங்க திருடிட்டு போய் கள்ள சந்தையில எடுத்துட்டு போய் வச்சு வீணடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு ஃபேக் நியூஸ். ஏன் அது ஃபேக் நியூஸ் அப்படின்னா, அது இங்க வந்து விறகடுப்புலதான் சமைக்கப்பட்டுச்சு. அங்க கேஸ் சிலிண்டர் ஒண்ணு கூட அங்க யூஸ் பண்ணவே இல்லை. அதுக்கான ஃபுட்டேஜஸ் எல்லாமே மீடியாவில வந்துருக்குது. சமையல் கூடம் அப்படிங்கிறது மீடியாக்களால கவர் செய்யப்பட்டிருக்கு. அதுக்கான போட்டோ, வீடியோ எல்லாமே இருக்குது. அங்க பயன்படுத்தப்பட்டது முழுக்க விறகடுப்பு. ஆமா, பிரியாணி செய்யறதுக்காக பயன்படுத்தப்பட்டதெல்லாம் விறகடுப்பு பயன்படுத்தி தான் சமைச்சிருக்கிறாங்க. ஸோ கேஸ் சிலிண்டர்களை பயன்படுத்தி மக்களுக்கு தட்டுப்பாடை உருவாக்குனாங்க அப்படின்னு சொல்றது பொய் செய்தி. அடுத்து இன்னொரு பொய் செய்தி என்ன அப்படின்னா, நம்ம பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் இருக்கார்ல, அவரு இந்த கேஸ் சிலிண்டர் சம்பந்தமா ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டு இருந்தாரு. என்னன்னா, கேஸ் எல்லாம் இந்தியாவில தட்டுப்பாடே கிடையாது, இது வந்து ஒரு பொய்க்கதை, வேணா சொல்லுங்க, நான் கேஸ் ஏஜென்சி வச்சிருக்கேன், நான் உங்களுக்கு கேஸ் தரேன், என் கேஸ் கம்பெனிக்கு வாங்க, நானே சொன்ன உடனே மக்கள் எல்லாம் போயிட்டு எனக்கு கொடுங்கன்னு அவரோட கேஸ் ஏஜென்சியை முற்றுகையிட்டதா ஒரு நியூஸ் கார்டு, நியூஸ் தமிழோட நியூஸ் கார்டு ஒண்ணு பயங்கரமா ட்ரெண்ட் ஆச்சு. உண்மை என்னன்னா, அப்படி ஒரு நியூஸ் கார்டே அவங்க போடல, அது அவங்களே சொல்லிட்டாங்க. அந்த போர்டுல பார்த்தோம்னா நயினார் கேஸ் ஏஜென்சின்னு போர்டு வேற எடிட் பண்ணிருக்காங்க. அது நயினார் கேஸ் ஏஜென்சி கிடையாது, சாய் பாபா கேஸ் ஏஜென்சி அப்படிங்கிற ஒரு போர்டை தான் எடிட் பண்ணி இப்படி பரப்பிட்டு அதுல உண்மை கிடையாது மாத்தி இருக்கிறாங்க. ஆமா, அதே மாதிரி அந்த அந்த இடத்துல மக்கள் போய் முற்றுகையிட்டாங்க அப்படின்னு அதான் எந்த செய்தியும் கிடையாது. அடுத்தது இந்த கேஸ் விஷயத்தினால என்ன பண்றாங்கன்னா, கேஸோட விலையேற்றம் வந்தா நீங்க வந்து மத்திய அரசை, ஒன்றிய அரசை குறை சொல்றீங்க. ஆனா கேஸுக்கு யார் அதிக டாக்ஸ் போடுறது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு மாநில அரசு தான். 55% டாக்ஸ் வந்து மாநில அரசு போடுது. ஒன்றிய அரசு, பாவப்பட்ட ஒன்றிய அரசு எவ்வளவு போடுது தெரியுங்களா? 5%. இப்படி ஒரு செய்தி பரப்பப்படுது. ஸோ உண்மை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கேஸ் சிலிண்டருங்கிறது ஆக்சுவலா ஜிஎஸ்டி கீழே வருது. ஜிஎஸ்டி மொத்தம் கேஸ் சிலிண்டருக்கு போடப்படுறது அப்படிங்கிறது 5%. அந்த 5%ல ஸ்டேட் ஜிஎஸ்டி அப்படிங்கிறது 2.5%, சென்ட்ரல் ஜிஎஸ்டிங்கிறது 2.5%. இது தவிர மாநில அரசு தனியாக வரி அப்படின்னு எதுவுமே போடுறது கிடையாது. ஜிஎஸ்டியில வரக்கூடிய பொருளுக்கு மாநில அரசு எந்த வரியும் போடல. கேஸ் சிலிண்டருக்கு, கேஸ் சிலிண்டருக்கு இந்த ஜிஎஸ்டியை தவிர்த்து டீலர் கமிஷன் இருக்குது, பேஸ் பிரைஸ் இருக்குது. 55% மாநில அரசு டாக்ஸ் போடுதுன்னு பரப்புறது பொய் செய்தி. அடுத்து திரும்பவும் பிஜேபியை சேர்ந்த ஒருத்தர், யாருன்னா அஸ்வத்தாமன், இதே கேஸ் நயினாரே பரவாயில்ல மாதிரி பேசியிருக்கிறாரு, பயங்கர வைரல். நயினார் கூட என் கேஸ் கம்பெனிக்கு வாங்கன்னு சொன்னாரு. இவர் என்ன சொன்னார் தெரியுமா? அதாவது இந்தியால கேஸ் தட்டுப்பாடே கிடையாது, அது ஒரு போலியான செய்தி. எதுக்கு அப்படின்னா, வருமான வரித்துறை வந்து ஒரு சோதனை நடத்திருக்காங்க 62 கடையில. அதுல 408 கோடி வந்து வரி ஏய்ப்பு பண்ணிருக்காங்க ஹோட்டல் உரிமையாளர்கள். அதனால அந்த ஹோட்டலுக்கு எல்லாம் சீல் வைக்கிறதுக்காக நோட்டீஸ் வந்திருக்கு. அந்த நோட்டீஸை மறைக்கிறதுக்காக தான் இப்ப கேஸ்ங்கிற ஒரு பொய்யான இதை வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது சென்னையில இருக்க ஹோட்டல் சங்கம், பெங்களூர்ல இருக்க ஹோட்டல் சங்கம், மும்பைல இருக்க ஹோட்டல் சங்கம், முழுக்க இருக்கக்கூடிய ஹோட்டல் சங்கங்கள்லாம் நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு அற்புதமான கருத்தை கூச்சமே இல்லாமல் ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும்போது பதிவு பண்ணிருக்காரு அஸ்வத்தாமன். ஒன்றிய அரசே உறுதி பண்ணி. ஆமா, இது குறித்து பெட்ரோல் அமைச்சகமே உறுதி பண்ணிருக்காங்க. நிறைய வந்து ஹோட்டல்ஸ்ல வந்து டீயை தவிர வேற எதுவும் கிடைக்க மாட்டேங்குது, சாப்பாடு குறிப்பிட்ட அளவுக்கு இந்த மாதிரி சாப்பாடு தான் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி போட்ட விஷயம்னா, இவர் வந்து அங்கம் வகிக்கிற கட்சி தான் ஆட்சியில இருக்கு. அந்த ஆட்சியினுடைய அமைச்சர் சொல்றாரு, கமர்ஷியல் சிலிண்டருக்கு தட்டுப்பாடு இருக்கு, அதனால வந்து ஹோட்டலுக்கு எல்லாம் சிலிண்டர் கிடையாது,
எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ் இந்த மாதிரி இடத்துக்கு மட்டும் தான் சிலிண்டர் கொடுக்க முடியும்னு கவர்மெண்ட் அறிக்கை கொடுக்குது. இவர் வந்துட்டு வீடியோல வந்துட்டு அப்படிலாம் தட்டுப்பாடே இல்லையே அப்படின்னு வந்து வதந்தி பரப்புறாங்களாம். ஆமா, ஒருவேளை அப்படி வதந்தி பரப்பி இருந்ததுன்னா அது இது பெட்ரோலியத்துறை அமைச்சகத்தை தான் கேட்கணும். அஸ்வத்தாமன் அவருக்கு ஸ்கிரிப்ட் கொடுக்கல போல. அதனால அடுத்து நம்ம ஜான் பாண்டியன் இல்லைங்களா, அவர் வந்து இந்த சமீபத்துல காஞ்சிபுரத்துக்கு போனார். அப்ப காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோயில்ல போய் வழிபட்டார். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஒரு தர்கா, இந்த தர்காவுல வந்து அவர் வழிபடுற மாதிரியான ஒரு போட்டோவையும் போட்டிருந்தார். தர்காவுல வச்சிருக்கக்கூடிய இந்த நினைவிடத்துல அந்த போட்டோவை போட்டுட்டு காமாட்சி அம்மன் கோயிலுக்குள்ள தர்கா எப்படி வந்தது அப்படின்னு ஒரு அற்புதமான கேள்வி. இந்து வன்னியர் சட்ட பாதுகாப்பு பேரவை அப்படிங்கிற ஒரு ஐடியால இருந்து பொய் பாதுகாப்பு பேரவை, அதாவது தர்காவுக்கு போயிருக்கிற 2 போட்டோவையும் அவர் ஒன்னா போட்டிருக்கிறார். கோயில்ல போய் வழிபட்டதையும் தர்காவில் வழிபட்டதையும் ஒன்னா போட்டிருக்காரு. உடனே காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோயிலுக்குள்ள ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மீனிங் இப்படி ஒரு போஸ்ட வந்து பதிவு பண்றாங்க. ஒரிஜினலா அந்த தர்கா எங்க இருக்குது, அவர் வழிபட்ட தர்கானா அந்த கோயில்ல இருந்து ஒரு 800 மீட்டர் தள்ளி அந்த தர்கா இருக்குது. ஸோ அந்த தர்காவில் நிறைய விழாக்கள்லாம் நடந்திருக்குது. ஸோ அந்த தர்காவில் போய் அவர் வழிபட்டதையும் கோயிலில் வழிபட்டதையும் ஒரே இடத்துல 2 போட்டோ போட்ட உடனே வந்து கோயிலை தர்காக்காரங்க ஆக்கிரமிச்சு காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோயிலுக்குள்ளே வந்துட்டாங்க அப்படின்னு ஒரு பொய்யான செய்தியை மத நல்லிணக்கத்துக்கு ஊறு விளைவிக்கிற வகையில பரப்பிட்டுருக்காங்க. அடுத்து இப்போ சமீபத்துல தூத்துக்குடி மாவட்டம் லாத்திகுளத்துல வந்து ஒரு பாலியல் வன்கொடுமை நடந்து பெரிய சர்ச்சையாச்சு. பெரிய அளவுல தமிழ்நாடு முழுக்க விவாதிக்கப்பட்டது. மக்களும் பயங்கர கோபத்துல இருந்தாங்க. அந்த சம்பந்தமான ஒரு ஃபேக் நியூஸ், அதாவது அந்த பொண்ணு இருக்குல்ல, இறந்து போன பொண்ணு, அந்த பொண்ணு அவங்க அம்மா மடியில வச்சு அழுகுறாங்க மாதிரி ஒரு வீடியோ பயங்கரமா ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அது வந்து உண்மையான வீடியோ அப்படின்னு நம்பி எல்லாரும் பரப்புனாங்க. அது உண்மையில அந்த வீடியோல அந்த அம்மா வந்து இந்த ஸ்கூல் யூனிஃபார்ம்ல அந்த பொண்ணு கிடக்கிற அந்த பொண்ணை வச்சுட்டு இந்த அம்மா அழுகுறது அப்படிங்கிறது உண்மையிலேயே வந்து பாக்குறவங்கள ஷாக்கிங் ஆக வைக்கும். ஏன்னா ஒரு எமோஷன் இல்லையா அது, அதனால அப்படி இருந்துச்சு. உண்மை என்ன அப்படின்னா இந்த வீடியோ வந்து தமிழ்நாட்டுல இல்ல அது சம்பந்தப்பட்ட வீடியோவே கிடையாது. இது வந்து ஆந்திரால ஒரு ஷூட்டிங் அப்போ எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ. ஓகே, ஒரு வெப் சீரிஸ் மாதிரி வீடியோ கண்டென்ட்டுக்காக எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ. அந்த வீடியோவை இந்த சம்பவத்தோட ரிலேட் பண்ணி ஒரு இதை கெடுக்கிற மாதிரி வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, அது வந்து இந்த வீடியோ வந்து உண்மையான வீடியோ கிடையாது. அடுத்தது நம்ம இந்த காலை உணவு திட்டம், அதுதானே இங்க ஆட்சியின் சாதனை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அது மாதிரியான ஒரு வீடியோ. ஸ்கூல் பசங்க, சின்ன பசங்க எல்லாம் வந்து என்ன பண்றாங்கன்னா, அவங்க தட்டுல இருக்கக்கூடிய சாப்பாடு எடுத்துட்டு போயிட்டு குப்பை தொட்டில டம்முன்னு கொட்டிட்டு போறாங்க போயிட்டு. ஸோ இதை ஒரு ப்ரொட்டஸ்ட் மாதிரி அவங்க பண்றாங்க. இதெல்லாம் ஒரு சாப்பாடாங்கிற மாதிரி சின்ன பசங்க எல்லாம் கொட்டிட்டு போறாங்க. இந்த வீடியோவை போட்டு இதான் ஸ்டாலின் ஆட்சியின் சக்சஸ்ஃபுல்லான காலை உணவு திட்டம் அப்படின்னு போடுறாங்க. ஸோ உண்மை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வீடியோ வந்து தமிழ்நாட்டுல எந்த ஸ்கூல்ல எடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு தேடி பார்த்தோம்னா இது தமிழ்நாட்டிலே எடுக்கப்பட்டதுல, இது ஆந்திரா மாநிலத்துல ஒரு ஸ்கூல்ல எடுக்கப்பட்டது. மதிய உணவு. ஆமா, மதிய சாப்பாடு. அதை வந்து எடுக்கப்பட்டு அது பெரிய விவாதமாகி இது தொடர்பா வந்து தெலுங்கு தேச கட்சியோட மினிஸ்டர் ஒருத்தரே வந்து விளக்கம் கொடுத்திருக்காரு. ஆமா, நாங்க வந்து எங்களோட தப்பு தான், நாங்க வந்து ஹெட் மாஸ்டரையும் சமைக்கிற ஆளையுமே நாங்க மாத்திட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் விளக்கம் கொடுத்திருந்தாரு. ஸோ காலை உணவு திட்டமா இருக்கட்டும் அல்லது மதிய உணவு திட்டமா இருக்கட்டும், பள்ளிகள்ல இந்த 2 உணவு திட்டங்களுமே மாணவர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த திட்டங்கள் மீது உங்களுக்கு விமர்சனம் இருந்ததுன்னா அதுல உண்மையான பிரச்சனை என்னவோ அதை சுட்டி காட்டி அதை விமர்சனம் பண்றதோ அல்லது கோரிக்கை வைக்கிறதோ செய்யலாம். ஆனா இந்த உணவு திட்டங்களை மொத்தமா கேவலப்படுத்துறது அப்படிங்கிறது ஏற்கனவே தினமலர் இருக்குதான், காலை உணவு திட்டத்தினால நிரம்பி வழியுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு கேவலப்படுத்த நினைக்கிறது அப்படிங்கிறது மக்களுக்கு உண்மையிலேயே வந்து அது வந்து மக்களுக்கு பெரிய அளவுல பாதகத்தை உருவாக்கக்கூடிய செயல். அதனால இந்த மாதிரியான பொய் செய்திகள் பரப்புறதை தவிர்க்கணும். அடுத்து நம்ம அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வந்து இப்ப வந்து அடிக்கடி கூட்டம் போட்டுட்டு இருக்காரு தேர்தல் வர்றதுனால. அப்போ ஒரு கூட்டத்துல பேசும்போது தமிழ்நாட்டுல இது வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி தேர்வு இருக்குல்ல, அது தள்ளி வச்சதே கிடையாது. இந்த வருஷம் தள்ளி வச்சிருந்தாங்க. ஆமா, அதை வச்சு சொல்றாரு இந்த வருஷம் தான் வந்து, அதாவது திமுக ஆட்சியில தான் இப்படி எல்லாம் நடக்குது, வரலாற்றிலேயே நடந்தது இல்ல, வரலாறே இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இதுவரைக்கும் தமிழக வரலாறுல டிஎன்பிசி தேர்வை தள்ளி வைத்த வரலாறே கிடையாது. இதுக்கு முன்னாடி இந்த தேர்வு ஒத்தி வைக்கப்படலையா அப்படின்னு பார்த்தா ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு. 2012 இந்த டிஎன்பிசி கொஸ்டின் பேப்பர் லீக் ஆச்சு அப்படின்றனால ஒத்தி வைக்கப்பட்டுச்சு. அப்ப யார் ஆட்சியில இருந்தான்னு பார்த்தா அதிமுக தான் ஆட்சியில இருந்துச்சு. கொஸ்டின் பேப்பர் லீக் ஆச்சுன்னு ரத்து பண்ணாங்க. அப்போ வந்து அவங்க ஜெயலலிதாவோட ஆட்சி தான் இருந்துச்சு. அதனால தள்ளி வைக்கப்பட்டது வந்து
இதுக்கு முன்னாடி நடந்திருக்குது, ஆனா வரலாறே இல்லைன்னு சொன்னாரு பாத்தீங்களா, அதனால அந்த வரலாறை சொல்லி காட்ட வேண்டியிருக்கு. அடுத்தது தமிழ்நாட்டுல இந்த போக்சோ வழக்குகளுடைய கன்விக்ஷன் ரேட், அதாவது போக்சோ வழக்கு போட்டாங்கன்னா அதுல எத்தனை குற்றவாளிகள் தண்டிக்க உள்ளாகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெறும் 3%. யார் சொன்னது அப்படின்னு பார்த்தோம்னா, சமீபத்துல தாவேக ஆதரவாளர் மாதிரி எல்லா தொலைக்காட்சியிலையும் கலந்துக்கிறாரு முஸ்தபா, தமிழ்நாடு முஸ்லிம் கட்சி தலைவர். அவர் வந்து சொல்லியிருக்கிறார், இந்த மாதிரி வந்து 2023ஆம் ஆண்டுல வந்து 6968 போக்சோ கேஸ் போட்டிருக்காங்க, ஆனா அதுல 3% தான் கன்விக்ஷன் ரேட். தண்டனை வாங்கி கொடுத்ததுல 3 விழுக்காடு பேரு கூட தண்டனை வாங்கி கொடுக்கலங்க. சரி, உண்மையா அப்படின்னு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டுல கன்விக்ஷன் ரேட்டு போக்சோல 4% இருந்திருக்குமா? 4% இல்லையே, 10 இல்லையே, 27.5%. 3 எங்க இருக்குது, 27 எங்க இருக்கு? ஒரு சம்பவம் நடந்ததுன்னா உடனே வந்து எல்லாத்தையும் கதை அடிச்சு விட்டு எல்லாத்தையும் லிங்க் பண்ணிடுவாங்க. 27.5% தமிழ்நாட்டினுடைய போக்சோ கேஸினுடைய கன்விக்ஷன் ரேட். இதுவும் பத்தாது அப்படிங்கிறது நியாயமான கோரிக்கை. அதை இன்னும் மேம்படுத்துறதுக்காக அரசை குறை சொல்லலாம், விமர்சிக்கலாம், கேட்கலாம், எது ஒண்ணா பண்ணலாம். ஆனா 27 3 ஆகக்கூடாது. இது வந்து இந்தியாவுல பல மாநிலங்கள், பெரும்பான்மையான மாநிலங்களை காட்டிலும் கன்விக்ஷன் ரேட்டு தமிழ்நாட்டுல அதிகம் தான். அடுத்து பிஜேபியை சேர்ந்த விஜயலட்சுமி, இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதாவது இந்த கல்வி உரிமை சட்டம் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுல வந்து ஒன்றிய அரசு வந்து நிதி அளிக்குது. அந்த நிதியை வந்து தமிழ்நாடு அரசு தனியார் பள்ளிக்கு வந்து கொடுக்கறதே இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு. அதனால மாணவர்கள் ஆமா, ஏழை எளிய மாணவர்கள் எல்லாமே அதனால கஷ்டப்படுறாங்க. அதனால ஒட்டுமொத்த காரணமும் தமிழ்நாடு அரசு தான் சேரும் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை வந்து ஒரு பேட்டியில சொல்லியிருக்காங்க. ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட்ல மத்திய அரசு கொடுத்த நிதியே தனியார் பள்ளிகளுக்கு இன்னுமே இவங்க கொடுக்கல. ஆனா உண்மை என்ன அப்படின்னா, நம்ம சமீபத்துல போன வருஷம் பெரிய இஷ்யூவா இருந்தது அப்படிங்கிறது இந்த சமக்ர சிக்ஷா ஃபண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருங்கிணைந்த பள்ளிகளுக்கான நிதி 2152 கோடி. அதை வந்து ஒன்றிய அரசு கொடுக்க மாட்டேங்குது. ஏன் கொடுக்கல அப்படின்னா, நீங்க தேசிய கல்விக் கொள்கையை ஏற்காதான், மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கிட்டாதான், பிஎம்சி பள்ளிகளை ஏற்றுக்கிட்டாதான் நாங்க ஃபண்டு கொடுப்போம், இல்லைன்னா கொடுக்க முடியாது பிளாக்மெயில் பண்ணாங்க அப்படிங்கறதெல்லாம் தமிழ்நாடு முழுக்க விவாதிக்கப்பட்ட விஷயம். அந்த ஃபண்டின் கீழே தான் இந்த ரைட் டு எஜுகேஷன் ஃபண்டும் வரும். அதை கொடுக்கல அப்படிங்கிறது தமிழ்நாடு முழுக்க விவாதிக்கப்பட்ட விஷயம். அதுக்கு பிறகு இந்த விஷயத்துல நீதிமன்றத்துக்கு தமிழ்நாடு அரசு போய் நீதிமன்றம் ஒரு கொட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மொத்த பணத்தையும் கொடுக்கலனாலும் ரைட் டு எஜுகேஷன் ஃபண்ட் வந்து எக்காரணத்தை கொண்டு தடுக்க கூடாதுன்னு சொல்லி அதுக்கப்புறம் அதுல ஒரு சின்ன பார்ஷியல் அமௌண்ட் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. இதெல்லாம் தெரிஞ்சிருந்துமே மக்கள் இதெல்லாம் மறந்துருப்பாங்க. யாருக்கு ஞாபகம் இருக்க போகுது அப்படிங்கிறத அடைச்சு விட்டுலாம், நம்ம சொல்றது தானே அப்படின்னு கண்டுபிடிச்சிரும். பார்த்துக்கோங்க. அடுத்து அந்த HPV தடுப்பூசி, அதாவது இந்த கருப்பை புற்றுநோய் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த சிறுமிகளுக்கு எல்லாம் போடுற ஒரு தடுப்பூசி, இதை வச்சு ஒரு ஃபேக் நியூஸ். யார் அப்படின்னா, திரும்பவும் அந்த பாஜகவை சேர்ந்த சுமதி மேகவர்ணம் அப்படின்ற ஒரு லேடி, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த HPV தடுப்பூசியை கொண்டு வந்தது ஒன்றிய அரசு, ஆனா அதுக்கு ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டது மாநில அரசு. மோடி சர்க்கார் எல்லாருக்கும் இலவசமா கொடுக்கறாங்க, அத வாங்கி கொடுத்திருக்காருங்க முதல்வர் அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு. ஃபண்டையே ஒன்றிய அரசு தான் கொடுக்குதுன்னு சொல்றாங்க. ஏன்னா சமீபத்துல இந்த திட்டம் தமிழ்நாட்டுல அறிமுகப்படுத்தப்பட்டப்ப அதுக்கு தேசிய அளவுல வந்து பெரிய அளவுலான பாராட்டுகள்லாம் கிடைச்சது. ஒரு முக்கியமான விஷயத்த தமிழ்நாடு கவர்மெண்ட் இனிஷியேட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு அதை நாங்க தான் முதல்ல இனிஷியேட் பண்ணிருக்கிறோம் அப்படின்னு தமிழ்நாடு அரசு கிளைம் பண்ணாங்க. இல்ல வேற ஸ்டேட்ல இருக்குது அப்படின்லாம் விவாதம்லாம் நடந்துச்சு. ஆனா இது இந்தியா முழுக்க எல்லா மாநிலங்களிலும் இப்படி ஒரு திட்டம் இருக்குதான்னு கேட்டா கிடையாது. அப்புறம் எப்படி ஒன்றிய அரசு வந்து இதுக்கு ஃபண்ட் கொடுக்க முடியும்? தமிழ்நாடு இதுல ஒரு மாடலாக இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தினது அப்படிங்கிறது இந்தியா முழுக்க விவாதிக்கப்பட்டுச்சு. தமிழ்நாடு ஒரு மாடலா இதுக்கு ஃபண்டை ஒதுக்குனது அப்படிங்கிறது முழுக்க தமிழ்நாடு அரசு. இதுக்காக வந்து 36 கோடி வந்து பட்ஜெட்லயே வந்து தனியா ஒரு ஃபண்ட் ஒதுக்கி பண்ணிருக்காங்க. இதை வந்து ஸ்டிக்கர் ஒட்டுறாங்க அப்படிங்கறது யாருக்கு ஸ்டிக்கர் ஒட்டுறாங்கன்னு பேசுறவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அடுத்தது இந்த கூட்டணி எல்லாம் போயிட்டு இருக்கு, பேச்சுவார்த்தை எல்லாம் போயிட்டு இருக்கு. இன்னும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு எத்தனை இடங்கள் அப்படிங்கிற விவாதம் எல்லாம் போயிட்டு இருக்கு. அப்ப இந்த நேரத்துல பார்த்தோம்னா ஒரு போட்டோ
என்ன போட்டோனா அதுல உதயசூரியன் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்கிற மாதிரி வரைஞ்சிருக்கு. போட்டுட்டு சோனியா அப்படின்னு பேர் இருக்கு, இந்த பக்கம் வைகோ பேர் இருக்கு, நடுவுல திருமாவளவன் அப்படின்னு ஒரு பேர் இருந்து தெரியுது. ஆனா அது அழிக்கப்பட்டிருக்கு. சோ எவ்வளவு திருமாவளவன் பேரை அழிக்கிறாங்க, கூட்டணியில இருந்தாலுமே மதிக்க மாட்டாங்க, எவ்வளவு ஜாதி வெறியோட இருக்கிறாங்க பாருங்க. இவங்கதான் வந்து சமூக நீதி பேசுறாங்களாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இதை வந்து பல்வேறு கேப்ஷன்களோட பகிர்ந்துகிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையில இந்த போட்டோ வந்து பார்த்தோம்னா இப்போ எடுக்கப்பட்ட போட்டோவான்னு கேட்டா 2021 இருந்தே இது பரவிட்டு இருக்கு. சோ இதை யாரு அழிச்சாங்க, யார் இந்த போட்டோ எடுத்தாங்க, எதுக்கு இந்த போட்டோ எடுத்தாங்க, எந்த தகவலுமே இல்லை. ஆமா. ஸோ 2021 இருந்து இந்த போட்டோ பரவிட்டு இருக்கு இப்போ வரைக்கும். இன்னமும் அதை இப்ப நடந்தது அடுத்து எத்தனை எலெக்ஷன் வந்தாலும் இந்த போட்டோ வந்துட்டு தான் இருக்கும். அடுத்தது நம்ம அர்ஜுன் சம்பத் அவர் இல்லாம எப்படி வந்து மறுபடியும் வேலையை ஆரம்பிப்பாரு, எப்ப பார்த்தாலும் பண்ணிட்டே இருப்பாரு, நிறுத்தினாதானே ஆரம்பிக்கிறதுக்கு. ஸோ தமிழ்நாட்டுல இந்துக்கள் சிறுபான்மை ஆனா இந்த மாதிரி துயரம்லாம் நடக்கும் அப்படின்னு ஒண்ணு போட்டிருக்காரு. அது தினமலர்ல வந்து ஒரு செய்தி. அதுல என்ன செய்தி போட்டிருக்குன்னா, நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்த பின்னாடியும் கோயில் கட்டுறதுக்கு முஸ்லீம்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்துக்களுக்கு அநீதி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. என்ன ஊர்ல அப்படின்னா மதுரை மாவட்டம் பேரையூர் பக்கத்துல இருக்கக்கூடிய தும்மநாயக்கம்பட்டி அப்படிங்கிற ஒரு கிராமம். அந்த கிராமத்துல இந்துக்கள் முஸ்லீம்கள் கிட்டத்தட்ட சரிபாதி அளவுக்கு வாழ்றாங்க. ஸோ அந்த கிராமத்துல ஒரு விநாயகர் கோயில், ஸோ நூற்றாண்டு பழமையான விநாயகர் கோயில். அந்த கோயிலை வந்து ரெனோவேட் பண்ணணும் அப்படின்னு நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்கு. அதுக்கு எதிராக முஸ்லீம்கள்லாம் அந்த கோயில் முன்னாடி போராடுற மாதிரியான ஒரு வீடியோ. இது வந்து இந்த ஸ்ட்ரீட் டிவின்னு ஒரு சேனல், பாஜக ஆதரவு சேனல், அவங்களோட சேனல்ல என்ன போட்டிருக்காங்கன்னா, கோயிலை புனரமைக்க முஸ்லீம்கள் எதிர்ப்பு. ஸோ அந்த வீடியோல கோயிலுக்கு முன்னாடி முஸ்லீம் பெண்கள் உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய வீடியோவை பார்க்கும்போது உண்மையிலேயே பார்க்கிற ஒரு சாதாரண இந்துக்கு வந்து அது ஒரு ஷாக்கிங்கா இருக்கும். ஸோ அவ்வளவு ஒரு ஷாக்கான விஷயத்த இங்க வந்து சர்வசாதாரணமா பரப்பிட்டு இருக்காங்க. ஸோ உண்மை என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த ஊருக்காரங்க கிட்டையும் பேசணும். அது சம்பந்தமா வந்த வீடியோக்கள் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்தோம். அவங்களும் சில வீடியோக்கள்லாம் அனுப்பிச்சு வச்சாங்க. அந்த போராட்டத்துல கலந்துகிட்டவங்க பேசுற வீடியோக்கள்லாம் இருக்கு. அதுல நம்ம பார்த்தோம்னா அந்த முதல்ல அவங்க கையில, அந்த போராட்டத்துல கையில வச்சிருக்கக்கூடிய பெண்கள் வச்சிருக்கக்கூடிய பதாகை, அதுல பார்த்தோம்னா அவங்க வந்து புராதன சின்னத்தை சிதைக்காதே அப்படின்னு வச்சிருக்கிறாங்க. 200 ஆண்டு பழமையான கோயிலை இடிக்காதே அப்படின்னு வச்சிருக்கிறாங்க. நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்து அப்படின்னு வச்சிருக்கிறாங்க. இவங்க என்ன சொல்றாங்க, இந்த தினமலர் போட்ட நியூஸ் என்னன்னா, நீதிமன்றம் தீர்ப்பு அளிச்சும் விட மாட்டாங்க. ஆனா அவங்க கையில வச்சிருக்கக்கூடிய பதாகை நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்து. இவ்வளவு வெளிப்படையோட ஒரு போராட்டம் நடந்திருக்கு. கோயிலை இடிக்காதே அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இவங்க சொல்றாங்க கோயில் கட்ட இருக்குன்னு. இப்போ இதையே இப்படி ட்விஸ்ட் பண்றாங்க. ஒரு மீடியா, ஒரு பத்திரிகை இவ்வளவு மோசமான ஒரு வேலையை பண்ணுது தினமலர். அவங்களுக்கு இது புதுசு கிடையாது. அவங்களும் ஒரு அர்ஜுன் சம்பத்துடைய பத்திரிகை ஊடக வெர்ஷன் தான் அவங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு வேலையை பண்றாங்க. ஒரிஜினலா வந்து அந்த போராட்டத்துல பேசினவங்க என்ன பேசுறாங்க அவங்களோட காணொலிகள்னு பார்த்தோம்னா, நாங்க முஸ்லீமா மாறுறதுக்கு முன்னாடி எங்களுடைய மூதாதையர்கள் வந்து ஹிந்துக்களா இருந்தாங்க. அப்ப அவங்க வழிபட்ட ஒரு கோயில். இந்த கோயில அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த கோயிலை புனரமைக்க சொல்லிதான் நாங்களும் கேட்கிறோம், ரெனோவேட் பண்ணுங்க. ஆனா அந்த பழமையான கோயிலை இடிச்சிட்டு புதுசா நாங்க கட்டுறோம்னு சொல்லாதீங்க, இருக்கிறத ரெனோவேட் பண்ணுங்க, பழமை மாறாமல் ரெனோவேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த போராட்டம் சம்பந்தமா தினமலர் தவிர்த்து வேற பத்திரிகைகள்ல உண்மையான செய்தி வந்திருக்கு. அதுல எல்லாம் வந்து கரெக்டா என்ன நியூஸ் போட்டிருக்காங்கன்னா, கோயிலுக்காக முஸ்லிம்கள் போராட்டம், கோயிலை வந்து பழமை மாறாமல் புனரமைக்க சொல்லி முஸ்லீம்கள் போராடுறாங்க அப்படின்னு தான் செய்தி வந்திருக்கு. இவங்க மட்டும் பார்த்தோம்னா வித்தியாசமா செய்தி போடுவாங்க. சோ ஒரிஜினலா அங்க முஸ்லீம்கள் போராடினது அப்படிங்கிறது அந்த கோயிலை இடிக்காமல் ரெனோவேட் பண்ண சொல்லிதான் போராடுறாங்க. நீங்க இடிச்சிட்டு நாங்க புதுசா கட்டுவோம்னு சொல்றதுக்கு தான் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அந்த செய்தியை பல வகையில திரிச்சு பலரும் பரப்பிட்டு இருக்காங்க. அது ஃபேக் நியூஸ். அடுத்து இன்னொரு பத்திரிகையாளர் யாருன்னா ரங்கராஜ் பாண்டே என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர்கிட்ட எல்லாம் மாட்டினா சதஞ்சிருவோம் அப்படின்ற மாதிரி இருப்பாரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தமிழ்நாட்டுல இருக்குல்ல, அதாவது தமிழ்நாட்டுல தான் பெண் கைதிகள் அதிகமா இருக்கிற மாநிலம் என்னன்னா தமிழ்நாடு அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. சிஆர்பி புள்ளிவரத்துல இந்தியாவிலேயே அதிகமான பெண் கைதிகள் இருக்கிறது தமிழ்நாட்டு சிறை அப்படின்னு பாக்குறோம். சரி, உண்மையா? அது உண்மை இல்ல. உண்மை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ்நாட்டுல 771 பெண் கைதிகள் தான் இருக்காங்க. ஆனா பாஜக ஆள்ற உத்தரப்பிரதேசம் இருக்குல்ல, அங்க 4809 பெண் கைதிகள் வந்து அங்க இருக்காங்க. சரி, உத்தரப்பிரதேசம் மட்டும்தானு பார்த்தா அடுத்து மகாராஷ்டிரா 1596. ஏன் நம்ம மகாராஷ்டிரா கம்பேர் பண்ண வேண்டியிருக்குன்னா, எப்ப உத்தரப்பிரதேசத்தை கம்பேர் பண்ணாலும்
உத்தரப்பிரதேசம் வந்து வளர்ச்சி இல்லாத மாநிலம் தெரிஞ்சுக்கிட்டே எதனாலும் நீங்க தமிழ்நாட்டை அதோட கம்பேர் பண்ணுவீங்களான்னு கேட்பாங்க. இந்தியாவிலேயே நம்பர் 1 ஜிடிபி இருக்கக்கூடிய நம்பர் 1 வளர்ச்சி மாநிலம் மகாராஷ்டிரா. அந்த ஊர்ல தான் அதிகம் 1596. இப்படி வந்து தமிழ்நாட்டை விட மத்திய பிரதேசத்துல அதிகம், மகாராஷ்டிரால அதிகம், பீகார் அதிகம், வெஸ்ட் பெங்கால் அதிகம், நிறைய மாநிலங்கள் தமிழ்நாட்டை விட அதிகமான பெண் கைதிகள் இருக்கிறாங்க. அதனால ஊடகவியலாளர் பாண்டே சொன்னது பொய். அடுத்தது இந்த மிசா சட்டத்துல ஸ்டாலின் கைது செய்யப்பட்டாரா இல்லையா அது சர்ச்சை வந்து முடியவே முடியாது. பல வருஷமா திருப்பி பண்ணிக்கிட்டே எப்படி அந்த சக்கரை மூட்டை தூக்கிட்டு போய் எறும்பு கடிச்சிச்சு முடியலையோ அதே மாதிரி இந்த மிஸ்ஸா ஆக்டும் முடியாது. அதுக்கு எத்தனை முறை விளக்கம் கொடுத்தாலுமே ஒரே ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு திருப்பி சொல்லிருப்பாங்க. இந்த ஷா கமிஷன் அறிக்கையில ஸ்டாலின் பேர் இல்லைன்னு. ஆக்சுவலா உண்மை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஷா கமிஷன் அறிக்கையில வேலை பார்த்த நீதியரசர் சந்துரு, ஓய்வு பெற்ற நீதியரசர், அவரே அதுக்கு விளக்கம் கொடுத்திருக்காரு. மிசா சட்டத்துல ஸ்டாலின் கைது செய்யப்பட்டாரு, துன்புறுத்தப்பட்டாரு. திமுகவினர் வந்து தமிழ்நாடு முழுக்க 450 பேருக்கு மேல கைது செய்யப்பட்டாங்க அப்படிங்கிற விளக்கத்தெல்லாம் அவரே கொடுத்திருக்கிறாரு. இது சம்பந்தமா நம்மளும் ஏற்கனவே ஃபேக்ட் செக் எல்லாம் பண்ணிருக்கிறோம். எமர்ஜென்சில திமுகவுக்கு எந்த ரோலும் இல்லை, எமர்ஜென்சி எதிர்த்ததுல அப்படின்னு காட்டுறதுக்காக திருப்பி இந்த பொய் பரப்பப்படுகிறது. ஆனா எமர்ஜென்சி அறிவிச்ச உடனேயே அதுக்கு முதலில் எதிர்ப்பு தெரிவிச்சது தமிழ்நாடு, இந்தியாவில். அப்ப திமுக பண்ணுச்சு. சோ இதெல்லாம் வந்து வரலாறு. இதை வந்து நீங்க பொய்களை சொல்லி மாத்திர முடியாதுங்கிறதுதான் முக்கியமா உண்மை. அடுத்து பாஜகவோட மாநில செயலாளர் ராம சீனிவாசன் அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. சரி, என்ன அப்படின்னா, அதாவது அந்த அர்ச்சகர்களை உருவாக்குற வேத பாடசாலைகள் இருக்குல்ல, அதுக்கு அரசு எந்த நிதி உதவியுமே வழங்கல. சரி, ஆனா இஸ்லாமிய அந்த மத குருலாம் இருப்பாங்கல்ல, அவங்களை உருவாக்குறதுக்குலாம் அரசு நிதி கொடுக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. உருட்டி. ஆமா, பயங்கரமான உருட்டா இருந்திருக்கு. வேத பாடசாலைக்கும் அரசாங்கத்தினுடைய ஃபண்ட் இல்ல. முஸ்லீம் மதகுருமாரா வரப்போறவங்களுக்கு தான் மதரசாக்கு அரசு நிதி உதவி இருக்கு. உண்மை என்ன அப்படின்னா, அதாவது இந்த 2026-27 நிதியாண்டுக்கான அந்த இடைக்கால பட்ஜெட் இப்போ நடந்துச்சுல, அதுல வந்து கோயில்கள்ல இந்த அர்ச்சகரா பணிபுரியவங்களுக்கு மாசம் 1500 ரூபாய் ஊக்கத்தொகையும், அதே மாதிரி அவங்களோட குழந்தைகளோட உயர்கல்வி பயில்றதுக்கு 10,000 ரூபாய் உதவித்தொகையும் கொடுக்கும்னு திமுக அரசு வந்து ஒரு சட்டத்தை வந்து பட்ஜெட்ல நிறைவேற்றிருந்தாங்க. இது இல்லாம ஓய்வூதியம், கோயில் பணியாளருக்கு அர்ச்சகர் 2 பேருக்குமே ஓய்வூதியம் 5000 ரூபாய், குடும்ப ஓய்வூதியம் 2500 ரூபாய். சோ இதெல்லாம் வந்து வழங்கப்படுது. இது இல்லாம இந்த அர்ச்சகர் பயிற்சி பள்ளியில பயிற்சி எடுக்கிற மாணவர்கள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா முழு நேரமா படிச்சாங்கன்னா 10,000 ரூபாய், பகுதி நேரமா படிச்சாக்க 5000 ரூபாய் உதவி கொடுக்கப்படுது. இப்போ இவ்வளவு சட்டம் இருக்குது, இவ்வளவு இது இருக்கு, ஸ்கீம்ஸ் இருக்குது, ஆனா எதுவுமே இல்ல. ஏன்னா நம்ம ஆட்களுடைய என்னன்னா, கோயிலுக்கு போனா காசை வந்து உண்டியல்ல போடக்கூடாது, அர்ச்சகருக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை நியாயப்படுத்துறதுக்காக திருப்பி பொய்ய சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்தது நம்ம தாவேகாவினுடைய ஆனந்த்ஜித் வந்து நிறைய டிபேட்ஸ்ல கலந்துக்கிறாரு, நிறைய பொய்யும் சொல்லுவாரு, உண்மை மாதிரியே சொல்லுவாரு. சோ அதுல வந்து பார்த்தோம்னா, இப்ப போலீஸ் டு பாப்புலேஷன் ரேஷியோ, அதாவது இத்தனை மக்களுக்கு எத்தனை போலீஸ் இருக்கிறாங்க அப்படிங்கிற ரேஷியோ, அதுல வந்து தமிழ்நாடு ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது அப்படின்னு பேசியிருக்கிறாரு. அதாவது இந்தியாவுடைய நேஷனல் ஆவரேஜ் இருக்குது இல்ல போலீஸ் பாப்புலேஷன் ரேஷியோல, அதை விட தமிழ்நாடு வந்து ரொம்ப மோசமான குறைவா இருக்குது, மற்ற எல்லா மாநிலங்களை விட தமிழ்நாடு குறைவா இருக்குது அப்படின்னு பேசியிருக்கிறார். தமிழகத்துல இந்தியாவிலேயே மிக குறைந்த போலீஸ் ரேஷியோ இருக்கு, அதுக்கும் நான் டேட்டா தரேன். சரி, உண்மை என்ன அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா, இந்தியா ஜஸ்டிஸ் ரிப்போர்ட் அப்படின்னு 2025 ஒரு ரிப்போர்ட். அந்த ரிப்போர்ட்ல பார்த்தோம்னா போலீஸ் டு பாப்புலேஷன் ரேஷியோ அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல வந்து 710 பேருக்கு ஒரு போலீஸ் அப்படிங்கிற விகிதத்துல இருக்குது. இது நம்ம மாடல் ஸ்டேட். குஜராத்ல எவ்வளவு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 1024 பேருக்கு ஒரு போலீஸ். அடுத்தது மகாராஷ்டிரா. இதெல்லாம் ஏன்னா மாடல்ல தமிழ்நாடோட ஒப்பிடக்கூடிய மாநிலங்கள் இல்லையா. மகாராஷ்டிராவில 810 பேருக்கு ஒரு போலீஸ், தமிழ்நாட்டுல 710 ஒரு போலீஸ், பீகார்ல எல்லாம் இது 1500க்கு மேல. சோ எதுக்காக இதை நம்ம ஒப்பிட வேண்டி இருக்குதுன்னா, இந்தியாவிலேயே தமிழ்நாட்டுல தான் குறைவா இருக்குதுங்கிற ரேஞ்சுக்கு அவர் பேசினாரு. நேஷனல் ஆவரேஜை விட தமிழ்நாடு மோசமா இருக்குன்னு சொன்னாங்க இல்லைங்களா. நேஷனல் ஆவரேஜ் எவ்வளவுனா
843. ஸோ இந்திய அளவுல சராசரியாக 843 பேருக்கு ஒரு காவலர் இருந்தாக்கா தமிழ்நாட்டுல 710 பேருக்கு ஒரு காவலர் இருக்கிறார். இது எப்படி நேஷனல் ஆவரேஜை விட மோசமாக இருந்தது அப்படிங்கறதெல்லாம் கணித மேதைகளே வந்தா கூட கண்டுபிடிக்க முடியாது. அடுத்து திரும்ப ஒரு ஸ்கீம், தமிழ்நாடோட ஸ்கீம் வந்து பல பொய்கள் வந்து அதுல பரவுறது இயல்பு தானே. அந்த மாதிரி வந்து நான் முதல்வன் திட்டம் இருக்குல்ல, அதை வச்சு ஒரு ஸ்கீம். அதாவது இந்த ராஜேஸ்வரி இப்ப யூபிஎஸ்சி கிளியர் பண்ணாங்க. சுவி, ஆமா, நேஷனல் லெவல்ல வந்து 2nd ரேங்க் யூபிஎஸ்சில. அவங்க வந்து நான் முதல்வன் திட்டத்துக்கு கீழே பயின்றாங்க அப்படின்ற மாதிரி தமிழ்நாடு அரசு வந்து ஒரு விளம்பரம் கொடுத்திருக்காங்க நியூஸ் பேப்பர்ல. அந்த விளம்பரம் வந்து பொய். இவன் வந்து இதையும் ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறாங்க, யார் என்ன பண்ணாலும் அதை வந்து இவங்களை இது பண்ணிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அதை பரப்பிட்டு வராங்க. நிறைய பேர் பரப்புனாங்க. முதல்ல அந்த இயல்பான குழப்பம் ஏன் வந்தது அப்படின்னா, முதல் பக்கத்துல தமிழ்நாடு அரசோட விளம்பரம் இருந்தது, அதுல ராஜேஸ்வரி சுவியோட போட்டோ இருந்தது. அதுக்கு அடுத்து ஒரு 3-4 பக்கம் தள்ளி போனா பல தனியார் கோச்சிங் சென்டர்ஸ்னுடைய போட்டோ இருந்தது, அதுலயும் அவங்க போட்டோ இருந்தது. அப்ப இது ரெண்டுத்துல எது உண்மை அப்படின்னு உண்மையிலேயே சந்தேகப்பட்டவங்களும் இருக்கிறாங்க, திட்டமிட்டு பொய்யை பரப்புனவங்களும் இருக்கிறாங்க. நம்ம பாக்குற ஒருத்தர் வந்து திட்டமிட்டு பரப்புனவர். சோ பித்தலாட்டம் அம்பலம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாரு. உண்மை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல நான் முதல்வன் திட்டம் அப்படிங்கிறது வெறுமனே கோச்சிங் கொடுக்கிற திட்டம் மட்டும் கிடையாது. அடுத்தது ரெண்டாவது இன்னொன்னு, இது எப்படி வந்து இவங்க வந்து சங்கர் ஐஏஎஸ் அகாடமிலயும் இவங்க பேர் இருக்கு, மனிதநேயம் அகாடமிலயும் இவங்க பேர் இருக்கு, இன்னும் வேற மல்டிபிள் அகாடமில இவங்க பேர் மட்டும் கிடையாது. அந்த நான் முதல்வன்ல போனவங்க அப்படின்னு சொல்லக்கூடிய பல பேரோட போட்டோ பல தனியார் இன்ஸ்டிடியூட்னுடைய அந்த ரேங்க் லிஸ்ட்ல பேர் இருக்கு. எப்படி ஒருத்தவங்க வந்து இத்தனை இன்ஸ்டிடியூட்ல படிச்சிருப்பாங்களா அப்படின்ற கேள்வி வரும் இதை பாக்குறவங்க. இது என்ன மேட்டர் அப்படின்னா, எந்த இன்ஸ்டிடியூட்ல வேணா யாரும் வேணா படிக்கலாம், ஆனா அதை தாண்டி எல்லா இன்ஸ்டிடியூட்டுமே என்ன பண்றாங்கன்னா மார்க் டெஸ்ட் அப்படின்னு நடத்துறாங்க, ஒரு மாதிரி தேர்வு. அதே மாதிரி மார்க் இன்டர்வியூ நடத்துறாங்க. இந்த மாதிரி ஏதோ ஒண்ணுல போயிட்டு அந்த சம்பந்தப்பட்ட மாணவர் கலந்துகிட்டு இருந்தாலே வந்து அவங்க எங்க இன்ஸ்டிடியூட்ல படிச்சாரு, எங்க இன்ஸ்டிடியூட்ல படிச்சதுனாலதான், எங்க இன்ஸ்டிடியூட்ல மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணதுனாலதான் இவர் சக்சஸ் ஆனாரு அப்படின்னு கிளைம் பண்ணிக்கக்கூடிய இடத்துல எல்லா பிரைவேட் இன்ஸ்டிடியூட்டுமே இருக்கு. சோ அதுல வரக்கூடிய குழப்பம் தான் இந்த குழப்பம். ராஜேஸ்வரி சுவி எல்லா இன்ஸ்டிடியூட்லயும் படிச்ச மாதிரி வர்றது அப்படிங்கிறது, இந்த மாதிரி மார்க் டெஸ்ட் மார்க் இன்டர்வியூ அவங்க அட்டன் பண்ணிருக்கலாம், அதனால வந்த குழப்பம். இப்போ ராஜேஸ்வரி நான் முதல்வன் திட்டத்துக்கு கீழே படிச்சாங்களா இல்லையா அப்படின்னு பார்த்தா படிச்சிருக்காங்க. அதான் அவங்களே வந்து வாக்குமூலமாவும் ஒத்துக்கிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் வந்து அப்போலோன்ற ஒரு தனியார் இன்ஸ்டிடியூட்ல படிச்சேன், அதுக்கப்புறம் ஒரு தனியார் இன்ஸ்டிடியூட்ல படிச்சேன், அதுக்கப்புறம் நான் முதல்வன் திட்டம் மூலம் தான் பயன்பெற்றேன். எப்படின்னா அவங்களுக்கான வகுப்பு ஆசிரியர்களுக்கான தேவை, அப்புறம் நிதி உதவி எல்லாமே நான் முதல்வன் திட்டம் மூலமா தான் எனக்கு கிடைச்சது அப்படின்ற மாதிரி அவங்களே வந்து பேட்டியில சொல்லியிருக்காங்க. ஸோ நிதி உதவினா என்ன மாதிரியான நிதி உதவி அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப நான் முதல்வனுக்குன்னு தனியா ஒரு டெஸ்ட் மாதிரி வச்சு அதுல வாய்ப்புள்ள மாணவர்களை, தகுதி வாய்ந்த மாணவர்களை தேர்ந்தெடுப்பாங்க. அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர்களுக்கு பார்த்தோம்னா, அவங்க பிரிலிம்ஸுக்கு எக்ஸாமுக்காக ரெடி ஆகுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு மாசம் 7,500 ரூபாய் ஃபண்டு தருவாங்க. இப்ப பிரிலிம்ஸ் முடிச்சுட்டு மெயின்ஸ்க்கு ரெடி ஆகுறாங்க அப்படின்னா 25,000 ரூபாய் வந்து ஒன் டைம் கொடுப்பாங்க. மெயின்ஸ் முடிச்சுட்டு இன்டர்வியூக்கு ரெடி ஆகுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு 50,000 ரூபாய் வந்து கொடுக்குறாங்க. சோ இந்த மாதிரி பல நிதி உதவி திட்டங்கள் இருக்கு. இந்த நிதியை வச்சு அவங்க வந்து அவங்களுடைய திறனை மேம்படுத்திக்கிறதுக்கான வேற விஷயங்களையும் பண்ணலாம். இது இல்லாம அவங்க கோச்சிங்கும் எக்ஸ்ட்ரா வந்து கொடுக்குறாங்க. சோ இப்படி வந்து நான் முதல்வன் திட்டத்தினால இந்த பயனை எல்லாம் அடைஞ்சேன் அப்படிங்கறத அவங்களே சொல்லியிருக்காங்க. சோ அவங்க சொன்னதுக்கு அப்புறமும் இல்ல நான் ஒத்துக்க மாட்டேன், நீ போய் தான் சொல்ற அப்படின்னு, நான் படிச்சேங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இல்ல நீ போய் சொல்ற, இல்ல உன்னை கட்டாயப்படுத்தி பேச வச்சிருக்காங்க, திமுக தான் காரணம் இருக்கும் வந்து பல பொய்களை வந்து பரப்பிட்டு இருக்காங்க. சோ இந்த வாரத்துல வந்த முக்கியமா அதிகமா பரவன ஃபேக் நியூஸ், அதை யார் பரப்புனாங்க அப்படிங்கறதெல்லாம் தொகுத்து இந்த வீடியோல பார்த்தோம். தொடர்ச்சியா அடுத்தடுத்த வாரங்கள்ல என்ன மாதிரியான ஃபேக் நியூஸ் பரவுது, உண்மை என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். தொடர்ந்து யூடர்னுக்கு உங்க சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க. ஸ்கிரீன்ல தெரியுற இந்த QR மூலியமா முடிஞ்ச அளவுக்கு உங்களால முடிஞ்ச நன்கொடையை கொடுத்து உதவுங்க. நன்றி.